மதிக்க கத்துக்கணும். இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். நேரு கல்யாண மண்டபத்திலே விலக்கி சொல்லி நாங்கள் கூட அனைவரும் இந்த தீர்ப்பை உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதங்களிலே எடுத்து சொன்னோம். ஆனால் ஆணவம் படைத்த நிர்வாகம், அகம்பாவம் படைத்த நிர்வாகம், தொழிலாளர்களை துச்சமாக மதித்த நிர்வாகம், தொழிலாளர்களை தூசி என்று நினைத்த மத்திய அரசு இன்றைக்கு இந்த தீர்ப்பை மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஆணவத்தனம் என்பதை வன்மையாக கண்டிக்கின்றோம். கூடாது. இன்னைக்கு சொசைட்டி என்ற பேர்ல தொழிலாளர்களை திசை திருப்புகின்ற அயோக்கியர்கள் இன்றைக்கு தங்க வயலிலே உதயமாகியிருக்கிறார். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், பொதுக்கூட்டம் பண்ணி சொல்றேன், கோஆபரேட்டிவ் சொசைட்டி 4 சொசைட்டியோ நீ பொதுக்கூட்டம் போடு. நான் தனியா நின்று உன் மேடையில உன் கோஆபரேட்டிவ் சொசைட்டி எப்படி தொழிலாளர்களை சீரழித்தது என்பதை விளக்கி சொல்றதுக்கு நான் தயார். 2024 நாரி நிக்குது, 2050 தங்க வயல் அப்படின்ட்டு ஒருத்த பிலிம் போட்டு காமிக்கிறோம். இது எவ்வளவு பெரிய அக்குறும்பு, இது எவ்வளவு பெரிய எங்களுக்கு தீர்ப்புல சொல்லிக்கிறபடி எங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தொழிலாளர்கள் கேட்டாங்க. ஆனா 20 ஆண்டு காலமா நீ அவங்களை புறக்கணிச்சதுனாலதான் நீதிமன்றத்துக்கு போய் எங்களுக்கு சரியான ஒரு செட்டில்மெண்ட் கொடுன்னு சொல்லிட்டு இந்த தொழிலாளர்கள் எஸ்டிபிபி அரசியலால் மூலியமாகதான் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி தீர்க்க முடியும். தொழிலாளர்களே, நீங்கள் தவறாக நினைக்க கூடாது. இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ ரூபகலா சசிதர் அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு சித்தராமைய அரசு இருக்கிறது, மத்திய அரசை எதிர்க்கக்கூடிய ஒரு வலுவான அரசு இருக்கிறது. இந்த எம்எல்ஏ மூலியமாக நாங்கள் இன்றைக்கு அந்த மாநில அரசையும் மத்திய அரசையும் வலியுறுத்த வேண்டும். இன்னைக்கு